துண்டு பிரசுரம் பார்த்து நினைக்கணும் பாருங்க. யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த துண்டு பிரசுரங்களை வந்து விநியோகித்து கொண்டிருக்கிறார். வந்து மண்ணின் வாசல் வடக்கின் வாசல் வவுனியா மண்ணுக்கு சென்று சேர்வதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. உங்களுடைய கனவு நினைவாக வேண்டும். அதையும் நான் நல்லூரான் என பிரார்த்திக்கின்றேன். எங்களுடைய போதைய வஸ்துகளற்ற எதிர்காலம் மலர உங்களுடைய கடவுளோடு பேசும் உங்களுடைய ஆன்மா நல்லூரானை வந்து அடைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நல்லூரானிடம் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கப் போகின்றேன். இந்த தேசத்திலே ஐயா வணக்கம் மக்களை, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தில் நிற்கிறேன். தற்போது பல மாவட்டங்களில் தனது போதை ஒழிப்புக்கான அல்லது போதை விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நடைபவனியை மேற்கொண்டு வரும் ரொசான் அண்ணா அவர்கள் தற்போது யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து நல்லூரானை வழிபட்டு அங்கிருந்து தொடர்ச்சியான பயணங்களை செய்ய உள்ளார். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாகவே அமையப் போகுது. தொடர்ந்தும் முதலாக இந்த காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். அவர் நடந்து வர வாகனம் வந்து முன்னே வந்து கொண்டிருக்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த முன்னுக்கு கலாச்சார பண்பாட்டு விரிமையங்களை அடுத்து குடும்ப பொதுவெளி வன்முறைகளுக்கும் சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோக வன்கொடுமை கொலைகளுக்கும் காரணியாக போதைப் பொருள் பாவனை எமது சமூகத்தில் வலுப்பெற்று வருகின்ற சூழலில் போதை வசதிகளிடமிருந்து நமது தேச பிள்ளைகளை பாதுகாக்க கல்வி சமூகத்தினர், பெருந்தவர்கள், சமய தலைவர்கள் என அனைவரும் இணைந்து முன்வந்து எமது தேசத்தின் எதிர்கால சந்ததியினரை போதை வசதிகளற்ற வளமான எதிர்காலத்தில் வாழ, அதாவது துண்டு பிரசுரங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இது உண்மையிலே இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. யாழ்ப்பாண பேருந்து நிலையத்துக்கு முன்பாக தான் வந்த அவர் தன்னுடைய பயணத்தை வந்து நிறுத்தியிருக்கிறார். இதிலிருந்து வந்து நல்லூரான் ஆலயத்துக்கு செல்வதற்கான ஒரு நடைமுறைகளும் இருக்கின்றன. தொண்டு பிரசுரம் பார்த்து நினைக்கணும் பாருங்க. உண்மையிலே இந்த கொளுத்தம் வெயிலில் வந்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்த வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்ட அவரது நடைப்பயணமானது யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளது. இப்போ வந்து துண்டு பிரசுரங்களை வந்து கொடுத்து வந்திருக்கார். பாதுகாத்துக் கொள்வோம். பெற்றோர்களே கவனமாயிருங்கள். நமது பிள்ளைகளை, நமது தேச பிள்ளைகளை பாதுகாப்போம். யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த துண்டு பிரசுரங்களை வந்து விநியோகித்து கொண்டிருக்கிறார். வந்து படிக்க பாருங்க என்ன இருக்கு. தேசத்தின் எதிர்கால சந்ததியினரை போதை வஸ்துக்களற்ற வளமான எதிர்காலத்தில் வாழ வழி சமைத்துக் கொடுக்க வேண்டும் என பணிவோடும் அன்போடும் உரிமையோடும் உங்களை கேட்டு உங்கள் இருக்கிறங்கள் நாடி நடைமுறையாக புகையிரத பயணத்தின் போது ஜன்னல்கள் கதவு வழியாகவும் பேருந்து புகையிரத நிலைய தரிப்பிடங்களிலும் இன்னும் பொதுவான பல இடங்களிலும் தயவு செய்து எச்சில் துப்பாதீர்கள். துப்பு முன் சிந்திப்போம், தூய்மையை பாதுகாப்போம். கழிவு வாய்க்கால்களில் நீங்கள்
உங்கள் கழிவு எச்சிலை துப்புங்கள். தூய்மையான இடங்களை பாதுகாத்து துப்பும் முன் சிந்திப்பும் தூய்மையை பாதுகாப்போம். ஆக்கள் வந்து இடைக்கிற ஜூஸ் குடிக்கிறது எப்படி போகுது பயணம்? பயணம் நல்லா போகுது அன்போ. இப்போ என்னென்னா அங்கே ஆஞ்சநேயர் கோயிலேருந்து வரக்குள்ள அவர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருந்தது. என்னென்னா கேகேஎஸ் பாடியில் வந்து சன நெரிசல் கூட இருந்தபடியா அப்போ ஆக்களை நிப்பாட்டி தொடர்ச்சா பின்னுக்கு வரையிடாது அப்படின்னு 2-3 அண்ணாமலை சொல்லிட்டு போனாங்க. தொடர்ச்சா பின்னுக்கு வரையில அப்போ ரோடு பிளாக் ஆகிரும், நாங்கள் வந்து கொண்டே இருக்கப்பட்டு நல்லா ஆதரவு தந்தாங்க. நாங்கள் இந்த நோட்டீஸ்லாம் கொடுக்கும்போது எங்களுடைய அந்த தொண்டு பிரசுரங்கள் வழங்கும் போது சில பேர் கிட்ட வந்து கையால் கும்பிட்டு வேண்டி கொண்டு போனாங்க. யாழ் நகரத்தில் சில பேர் இந்த இளமாக்களை கொடுக்கும்போது அவங்க என்ன அரசியல் நோட்டீஸ் அப்படி இப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது எனக்கு தெரியாதானே, சில பேர் நிராகரித்து போனாங்க. ஊடக சந்திப்பு வந்து வவுனியா ஊடக அமையம் வந்து ஊடக சந்திப்பு நிகழ்ச்சி தான் நடந்துருந்தது, அனுப்பி வச்சாங்க. அது இப்போ பிறகு சொன்னாங்க, நாங்கள் அந்த அமைச்ச செய்தி ஊடக சந்திப்பு வந்து பெரிய அளவில் இல்லை, சிறிய அளவில் தான் நடந்திருக்கு. எனவே நீங்கள் பயணம் முடியும் போது அது விஸ்தரமாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே உள்ள யாழ்ப்பாண ஊடக அமையத்தை வந்து அவங்க அறிவிக்க இல்லை. அப்போ ஆகவே அவங்க யாழ்ப்பாணம் ஊடக அமையம் பேர், வவுனியா ஊடக அமையம் பேர் அப்படின்றபடியால் யாழ்ப்பாண ஊடக அமையத்துக்கு நானும் அறிவிக்க இல்லை. அதனால் இப்போ யாழ்ப்பாண ஊடக அமையத்துக்கு தெரிஞ்சால் சில பேர் நல்லூருக்கு வருகிறதுனா அவங்களுக்கு வந்து நல்ல எதிர்பார்க்குறேன். தெரிஞ்சாலும் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இருக்கா ஞாபகப்படுத்துங்க, வவுனியா ஊடக அமையத்தை ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க, இங்கே அறிவிக்க சொல்லி. வவுனியா ஊடக அமையத்துக்கு நான் சொன்னேன். நான் இப்போ சொல்ல அவர் நம்பர் தான் தந்தார், உதவியாளர் நம்பர் தான் தந்தார். நாங்கள் அது அங்கே நாங்கள் அறிவிக்கலான்னா நீங்களும் அறிவிக்க நம்ம அடங்கு அறிவிப்போமா? சரிங்க. இந்த போதைப்பொருள் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக வந்து தற்போது நல்லூர் பாதையை வந்து அடைந்து நல்லூரான வழிபடுறதுக்காக அவர் வந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. நமது தேசத்தை நாமே பாதுகாப்போம், நம்மோடு நாமே பாதுகாத்துக் கொள்ளும். இது வவுனியா சமயபுரம் ரோஷானின் போதை வஸ்துக்கள் அற்ற எதிர்காலத்தை நோக்கிய வடமாகாணத்தை சுற்றிய நடைபவனி. எங்களுடைய இணைய வழியின் மூலமாகவும் சமூக வலைதளம் மூலமாகவும் காணொலி செய்தியாகவும் இணையவழி செய்தியாகவும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற எமது யாழ் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும், இந்த யூடியூபர்ஸ், இணையவழி செய்தியாளர்கள், சமூக வலைதள செய்தியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய ஆதரவால் இன்னும் உற்சாகமாக இருக்கின்றது இந்த நடைபவனியை முன்னெடுத்து செல்வதற்கு. உங்களுடைய ஒவ்வொருவருடைய அந்த நல்ல உள்ளத்திற்காகவும் எனது உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ 6 நாள் ஆச்சு நினைக்கிறேன். இந்த வாரம் ஷூவை கலட்டி போட்டு வச்சோன்னா சரி. அண்ணா வாட்டா கலட்டிட்டு உள்ளுக்கோ கலட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுருங்க. கொடுங்க. இப்போ நல்லூரில் வந்து அந்த நோட்டீஸை வந்து கொடுத்து வந்திருக்காரு வந்து. சரி, அது அங்கே தானே பிரச்சனை இல்லை, கொடுத்து பாருங்க, வாங்கினா வாங்கட்டும். இப்போ வந்து நல்லூர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறார். வந்து அவர் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தற்போது நல்லூர் ஆலயத்தை வந்திருக்கிறார். நல்லூர் ஆலயத்தை பார்த்திங்கன்னா வந்து நல்லூர் ஆலயம் வந்து புனர் நிர்மாணங்கள் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் வேண்டுதலையும் நிறைவேற்றுறதுக்காக தான் வந்து கொண்டிருக்கிறார் இங்கே. நடைபவனி, அதாவது போதை வஸ்துக்களுக்கு எதிர்காலத்தை நோக்கிய நடைபவனி
கடந்த 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 27ஆம் தேதி அன்று வவுனியா மாநகரில் காலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகி 6வது தினமாக இன்றைய நாளில் எங்களுடைய நடைபவனியானது யாழ் நகரை வலம் வந்து இப்பொழுது கடும் வெயிலையும் காலநிலையும் கருதாது நல்லூரானை வேகமாக தரிசிக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு கால்கள் வேகமாக செயல்பட்டதால் நல்லூரானை வந்து அடைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நல்லூரானிடம் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கப் போகின்றேன். இந்த தேசத்திலே ஐயா என்னை வாழ்கின்ற கோடான கோடி பக்தர்களை சந்திக்கின்ற ஐயா, நீர் ஏன் இந்த பூமியிலே இன்னும் போதை வஸ்துக்களை பெருகிவிட்டு கொண்டிருக்கின்றீர், அதை இல்லாமலாக்காமல் ஒரு நொடிப்பொழுதில் முடியுமே என்று அவரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கப் போகின்றேன். அதற்காக என்னுடைய இந்த மேலாடையை அழுத்தித்தான் செல்ல வேண்டும். புண்ணிய பூமி இது. இந்த பூமியிலே வருகிறது பல நிறுவனங்களினுடைய விரிவாக்கல் பிரிவிலே உள்வாங்கி பிடித்து அறிவித்தவன் இன்று அவரை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. சந்தோஷப்பட்ட காரணமாக ஐயா அசுரனை அழித்து ஒரு புது தீமத்தை நிறுத்தது போல இந்த போதை அசுரனை அழித்து இந்த மண்ணுக்கு நல்ல ஒரு பெரிய காலத்தை போன்ற பிள்ளைகள் வளர கண்டனே ஐயா பரமானந்தத்தை நிறுத்திட்டாங்க சுவாமி. போதை வச்சுகளிடமிருந்து காப்பாற்றிட்டாங்க. ஆட்கள் வந்து நிற்கிறோம். வந்து தற்போது வந்து நல்லூர் பகுதியை வந்தடைந்து தற்போது நல்லூரான் வீதியின் பின்பகுதியில் நிற்கிறது. அதாவது குறிப்பாக திலீபனின் நினைவிடத்தை வந்து நினைவிடத்திற்கும் வந்து அவரின் ஆசிகளை பெற்று செல்வதற்காக அவர் வந்து தற்போது இந்த திலீபனின் நினைவிடத்துக்கு வந்து அவரின் ஆசிகளை பெற்று செல்வதற்காக வந்திருக்கிறதை நான் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முன்னுக்கு நிற்கிற அந்த வாகனம் நிற்கிது பாருங்க. தமிழர்களுடைய 5 அம்ச கோரிக்கைக்காக உண்ணாவிரதம் இருந்து உண்ணா நோன்பு இருந்து இந்த இடத்தில் உங்களை உயிர் தியாகம் செய்தீர்கள். பொழுது அண்ணா என்னுடைய 11 நாள் பயணம் 6வது நாள் பயணம் இங்கே வந்திருக்கின்றேன். எனக்கு முழுமையான ஒரு ஆசிரியரை தாருங்கள். தொடர்ந்து இந்த பயணத்தை நான் முல்லை மண்ணிலிருந்து புதியங்குளம் ஊடாக மண்ணின் வாசல் வடக்கின் வாசல் வவுனியா மண்ணிற்கு சென்று சேர்வதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை.
உங்களுடைய கனவு நினைவாக வேண்டும். அதையும் நான் நல்லூரான என பிரார்த்திக்கின்றேன். எங்களுடைய போதை வஸ்துகளற்ற எதிர்காலம் மலர உங்களுடைய கடவுளோடு பேசும் உங்களுடைய ஆன்மா கடவுளோடு பேசி இந்த பூமிக்கு போதை வஸ்துக்களிடமிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய அடுத்த பயணத்தை தொடர்கிறேன். உங்களோடு நேராக பேசுவது போன்றவே இருக்கின்றது. அமைதியாக என் முகத்தை இருந்து நீங்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றது போல நீ தம்பி கதையடாப்பா, உன்னுடைய கதையை நான் கேட்கின்றேன் என்று சொல்வதை போல இருக்கின்றது. வைத்திய பெருமானே, வைத்திய கலாநிதியே, தெரிந்திருந்தால் இந்த பூமி எவ்வளவோ மாற்றமடைந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. எனவே அண்ணா நன்றி, விடைபெறுகிறேன். திலீபனின் நினைவிடத்துக்கு வந்து வருகை தந்து வழிபட்டு அவரிடம் ஆசிகளை பெற்ற பின்பு மீண்டும் அவர் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். தற்போது வந்து கச்சேரியின் முன்றலில் வந்து அவரின் பயணத்தை தொடங்க இருக்கிறார். இங்கிருந்து நடந்து போயிட்டு கச்சேரியை சென்றடைந்து கச்சேரியிலிருந்து நாவக்குழி ஊடாக நாவக்குழியை தற்போது அந்த பயணத்தை இடைநிறுத்த இருக்கிறார். மீண்டும் நாளை மீண்டும் அதனிடமிருந்து பயணத்தை தொடங்குவதற்கான ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது.